ட்ரிக்ஸ் நான் சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஜப்பான் விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கார். என்ன சொல்கிறார்? நோபல் பரிசு பெற்றவர். நீங்கள் ஒரு 12 மணி நேரம் தண்ணீர் கூட அருந்தாமல் ஒரு நாள் 24 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் 8 மணி நேரம், அதிகபட்சம் 12 மணி நேரம் கம்ப்ளீட்டாக நீங்கள் தண்ணி கூட குடிக்காமல் நீங்கள் இருந்துட்டா அது எப்படி இருக்க முடியும்னு கேட்கலாம். பகலில் அந்த மாதிரியான இருக்க முடியாது. ரிஷிகள், முனிவர்கள் அவர்கள் பகலில் அந்த மாதிரி உபவாசம் இருந்திருக்கிறார்கள். நமக்கு ஒரே ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. இரவு நேரத்தில் சீக்கிரமாக நம்ம டிஃபனை முடிச்சிட்டோம்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 8 மணிக்கு 8:30க்கெல்லாம் டிஃபனை முடிச்சிடுறோம். மறுநாள் காலைல 8:30 மணி வரைக்கும் நம்ம சாப்பிடாமல் இருந்து அதை கணக்கிட்டு பாருங்கள். குறைஞ்சது 8 மணி நேரம், அதிகபட்சம் 12 மணி நேரம். நார்மல் பீப்புள் என்னென்னா நைட்டு 8:30 மணிக்கு நம்ம டிஃபனை முடிச்சிடணும். காலையில் 8:30 மணிக்கு மேலே சாப்பிட்ணும். அப்போ இடையில 12 மணி நேரம் கேப்பு கிடைக்கிது. நீங்கள் தூங்கிடுங்க. நல்லா உறக்கமும் முக்கியம்தான். இது உணவில் நம்ம உள்ளுறுப்புகள் ரிவர்ஸ் ப்ராசஸ். நாம் சாப்பிட்டு இருக்கிற கொழுப்போ மற்றவையோ லிவரில் டெபாசிட் ஆகிருக்கும். அதை இந்த 12 மணி நேரத்துக்குள்ளே இரவில் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், நம்ம உடம்புல இருக்கிற கல்லீரல், கணையம், நுரையீரல், இந்த மாதிரி உள்ளுறுப்புகள் இதெல்லாம் அட்டானமஸ், நம்ம கட்டுப்பாட்டில் இயங்காத தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அத்தியாவசியமான உள்ளுறுப்புகள் என்ன பண்ணோம்? நம்ம உடம்புல டெபாசிட் ஆகிற கெட்ட கொழுப்புகள், குளுக்கோஸு, கிளைக்காஜனாக டெபாசிட் ஆகியிருந்தாலும் அதை திரும்ப எடுத்து தனக்கு பயன்படுத்தி கொள்ளும். அப்போ என்னென்னா, நம்ம செல்லில் சார்ஜ் ஏற்றவும் திரும்ப சார்ஜை யூஸ் பண்ணவும் இருக்கணும். ஏற்றியே சார்ஜை வச்சுருக்கக்கூடாது, சார்ஜை ஏற்றாமலும் இருக்கக்கூடாது. அப்போது செல்கள் பயன்படுத்த தான் இந்த குளுக்கோஸ் உணர்திறன், கெட்ட கொழுப்பை கரைக்கும் திறன் இதை பயன்படுத்தி கொள்ளும்.